வணக்கம். ராஜ்யம் சமீபத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதலில் இறுதிக்கட்ட எச்சரிக்கைகளோ அணு ஆயுத போரை குறிக்கும் அறிவிப்புகளோ இல்லை. ஆனால் அடுத்தடுத்து நடத்தப்பட்ட இராணுவ தாக்குதல்கள், மறைமுக சமிஞ்சைகள் மற்றும் விரைவாக மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச தலையீடு ஆகியவை இந்த பிராந்தியத்தின் மோசமான சூழ்நிலை குறித்து அச்சத்தை சுட்டிக்காட்டின. இந்த நெருக்கடி அணு ஆயுத போரை நோக்கி செல்லவில்லை, ஆனால் அது எவ்வளவு விரைவாக அந்த ஆபத்தை நோக்கி முன்னேறும் என்பதற்கான நினைவூட்டலாக அது இருந்தது. இத்தகைய நெருக்கடி எவ்வளவு விரைவாக பெரும் அழிவாக மாறலாம் என்பதை விஞ்ஞானிகளும் கணித்துள்ளனர். 2019 ஆண்டு உலகளாவிய விஞ்ஞானிகள் குழு மேற்கொண்ட ஆய்வு ஒரு தீவிரமான அச்சுறுத்தலை கொண்ட கற்பனை காட்சியுடன் தொடங்குகின்றது. அதன்படி 2025 ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெறுகின்றது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத மோதல் வெடிக்கின்றது என்கின்றது அந்த ஆய்வு. அந்த ஆய்வு வெளியாகி 6 ஆண்டுகளுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையில் உண்மையாகவே ஒரு மோதல் ஏற்பட்டது. கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் சண்டை நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டாலும் முழுமையான அளவில் போர் வெடிக்கலாம் என்ற அச்சத்தை தூண்டியது. அதே நேரத்தில் இந்த பிராந்தியத்தின் உறுதி எவ்வளவு பாதிப்புக்குட்பட்டது என்பதை அது மறுபடியும் நினைவூட்டியது. இந்த மோதல் உச்சம் தொட்டபோது பாகிஸ்தான் இரட்டை சமிஞ்சைகளை அனுப்பியது. ஒரு பக்கம் இராணுவ ரீதியாக பதிலடி கொடுக்கும் அதே வேளையில் மறுபக்கம் தேசிய கட்டளை ஆணையை, அதாவது NCA கூட்டத்தை அறிவித்தது. நாட்டின் அணு ஆயுத களஞ்சியத்தின் கட்டுப்பாடு மற்றும் பயன்பாட்டை NCA மேற்பார்வையிடுகின்றது. இந்த அறிவிப்பு ஒரு குறியீடாக உத்தி சார்ந்த நகர்வா அல்லது உண்மையான எச்சரிக்கையா என்பது நமக்கு ஒருபோதும் தெரியாது. இந்த மோதல் பெரியளவில் உருப்பெறாதவாறு அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ பதற்றத்தை தணிக்க முயற்சி செய்ததாக கூறப்படும் வேளையில் பாகிஸ்தான் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது. அமெரிக்கா வெறும் சண்டை நிறுத்தத்தை மட்டும் ஏற்படுத்தவில்லை, அது ஒரு அணுசக்தி மோதலை தவிர்த்தது என்று இது குறித்து அதிபர் டிரம்பும் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை நாட்டு மக்களிடம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அணு ஆயுத மிரட்டலை இந்தியா சகித்து கொள்ளாது, அணுசக்தி அச்சுறுத்தலால் இந்தியா பின்னடைவை சந்திக்காது என்றார். மேலும் அணு ஆயுத மிரட்டல்களின் பெயரில் பயங்கரவாதம் தீர்க்கமான மற்றும் துல்லியமான தாக்குதலை எதிர்கொள்ளும் என்றும் மோடி தெரிவித்துள்ளார். டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் தலா சுமார் 170 அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றன. 2024 ஜனவரி நிலவரப்படி உலகளவில் மொத்தமாக 12,121 அணு ஆயுதங்கள் உள்ளன என்று சிப்ரி மதிப்பீடு செய்துள்ளது. இதில் 9,585 ஆயுதங்கள் இராணுவ கையிருப்புகளில் வைக்கப்பட்டுள்ளன. 3,904 ஆயுதங்கள் தற்போது செயல்பாட்டில் உள்ளன. அந்த அடிப்படையில் அதற்கு முந்தைய ஆண்டை விட 60 ஆயுதங்கள் அதிகமாக உள்ளன. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் சேர்ந்து 8,000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வைத்துள்ளன. அமெரிக்காவின் அல்பானி பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு விவகார நிபுணர் கிறிஸ்டோபர் கிளாரி கூறுகையில், இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் செயல்பாட்டில் உள்ள அணு ஆயுதங்களில் பெரும்பாலும் நில அடிப்படையிலான ஏவுகணை படைகளே இருக்கின்றன. ஆனால் நிலம், வான் மற்றும் கடல் வழியாக வெடிகுண்டை ஏவக்கூடிய அணு ஆயுதங்களை இரு நாடுகளும் உருவாக்கி வருகின்றன என்றார். இந்தியாவிடம் பாகிஸ்தானை விட பெரிய வான்வழிப்படை ஆயுதங்களை ஏந்தி செல்லும் திறன் கொண்ட விமானம் இருக்கலாம். பாகிஸ்தானின் கடற்படையை கைப்பற்றி நமக்கு மிக குறைவாகவே தெரியும் என்றாலும் இந்தியாவின் கடற்படை பாகிஸ்தானின் கடல் சார்ந்த அணுசக்தி படையை விட மேம்பட்டதாகவும் திறமையானதாகவும் இருப்பதாக மதிப்பிடுவது நியாயமானது என்று அவர் ஊடகத்திடம் தெரிவித்தும் இருக்கின்றார். அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குவதில் இந்தியா செலவிட்ட நேரம் அல்லது பணத்தை போன்ற எவ்விதமான முதலீட்டையும் பாகிஸ்தான் செய்யவில்லை என்பதும், இதனால் கடற்படை அணுசக்தி திறனில் இந்தியாவுக்கு தெளிவான முதன்மையிடம் உருவாகியதும் அதற்கான ஒரு காரணம் என்கின்றார் கிளாரி. 1998 ஆண்டில் அணு ஆயுதங்களை சோதித்ததிலிருந்து
பாகிஸ்தான் ஒருபோதும் அதன் அதிகாரப்பூர்வ அணுசக்தி கோட்பாட்டை முறையாக அறிவிக்கவில்லை. இதற்கு நேர்மறையாக இந்தியா 1998 ஆண்டு தனது சொந்த அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்ட பிறகு முதலில் தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதில்லை என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டது. ஆனால் இந்த நிலைப்பாடு தளர்வதற்கான அறிகுறிகளையும் இந்தியா வெளிப்படுத்தியுள்ளது. 2003 ஆண்டில் ரசாயன அல்லது உயிரியல் ரீதியிலான தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் உரிமையை இந்தியா தக்க வைத்துக் கொண்டது. சில நிபந்தனைகளின் கீழ் முதலில் எதிர்ப்பை தெரிவிக்க இது அனுமதிக்கின்றது. 2016 ஆண்டில் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் இந்தியா தனது முதலில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை என்ற கொள்கையால் கட்டுப்பாட்டில் இருப்பதாக உணரக்கூடாது என்று பரிந்துரைத்தார். இதனால் அதன் நீண்டகால நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் எழுந்தபோது இந்த கொள்கைகள் குறித்து தெளிவின்மை ஏற்பட்டது. பின்னர் இது தனது சொந்த கருத்து என்று பாரிக்கர் தெளிவுபடுத்தியும் இருக்கின்றார். பாகிஸ்தானிடம் முறையாக அறிவிக்கப்பட்ட அணுசக்தி கோட்பாடு இல்லை என்பதால் அந்நாட்டிடம் அணுசக்தி சார்ந்த திட்டம் இல்லை என்று அர்த்தமில்லை. அது மட்டுமல்லாது 2019 ஆண்டு இந்தியாவுடன் ஏற்பட்ட மோதலின் போது பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயாராகி வருகின்றது என அஞ்சிய பெயர் குறிப்பிடாத இந்திய அரசின் உயர் அதிகாரியுடன் பேசுவதற்காக இரவு நேரத்தில் திடீரென விழித்தெழுந்ததாக அமெரிக்க முன்னாள் வெளியுறவு செயலாளர் மைக் பாம்பியோ தனது நினைவு குறிப்பில் எழுதியிருந்தார். 1999 கார்கில் போரின் போது பாகிஸ்தானின் அப்போதைய வெளியுறவு செயலாளர் நாட்டின் எல்லைகளை பாதுகாக்க எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த தயங்க மாட்டோம் என எச்சரித்தும் இருந்தார். பல ஆண்டுகள் கழித்து பாகிஸ்தான் தனது அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயாராகி வந்துள்ளதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவித்தது என அமெரிக்க அதிகாரியும் கூறியிருந்தார். ஆனால் இதுபோன்ற கூற்றுக்களின் மீது இருதரப்பினருக்கும் சந்தேகம் உண்டு. பாகிஸ்தானுக்கான இந்திய முன்னாள் உயர் தூதர் தனது நினைவு குறிப்பில் 2019 ஆண்டு ஏற்பட்ட மோதலில் அணு ஆயுத பரவல் ஏற்படுவதற்கான அபாயத்தை மோதலை அமைதிப்படுத்துவதில் அமெரிக்காவின் பங்கையும் பாம்பியோ மிகைப்படுத்தியதாக எழுதியிருக்கின்றார். இப்படி இருக்க மேலும் அணு ஆயுத பயன்பாட்டில் ஈடுபடும் எந்த ஒரு தரப்பினரும் கணிசமான பதிலடியை எதிர்கொள்ள நேரிடும், ஏற்றுக்கொள்ள முடியாத உயிரிழப்புகளை சந்திக்க நேரிடும் என்று காங்குலி ஊடகத்திடம் கூறியும் இருக்கின்றார். அதே நேரத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் அணு ஆயுதங்களை பலப்படுத்தி வருவதாக தெரிவித்திருக்கின்றது. புதிய ஏவுகணை விநியோக அமைப்புகள் உருவாக்கி கொண்டிருக்கும் நிலையில் 4 புளூட்டோனியம் உலைகள் மற்றும் விரிவடைந்து வரும் யுரேனியம் செறிவூட்டல் வசதிகளை கொண்டு பாகிஸ்தானின் அணு ஆயுத களஞ்சியம் 2020களின் இறுதிக்குள் சுமார் 200 போர்க்கலங்களை எட்டக்கூடும் என அமெரிக்க விஞ்ஞானிகள் கூட்டமைப்பின் அணு தகவல் திட்டத்தால் ஆராய்ச்சி செய்யப்பட்ட நியூக்ளியர் நோட்புக் தெரிவித்தும் இருந்தது. தலைவர்கள் எவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் நோக்கங்கள் எவ்வளவு பொறுப்புடன் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த ஆபத்தை முற்றிலும் தவிர்க்க முடியாது. அணு ஆயுதங்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிலான ஆபத்து எப்போதும் இருக்கும் என்று லாப நோக்கற்ற ஆயுத கட்டுப்பாடு மற்றும் பரவல் தடை மையத்தின் மூத்த கொள்கை இயக்குனர் ஊடகத்திடம் தெரிவித்தும் இருந்தார். இந்திய அரசும் பாகிஸ்தான் அரசும் இதற்கு முன் இத்தகைய சூழ்நிலைகளை சமாளித்துள்ளன. எனவே தற்போதைய ஆபத்து குறைவாக இருக்கலாம், ஆனால் அணு ஆயுதங்களை பொறுத்தவரை ஒரு சிறிய ஆபத்து கூட மிக பெரியது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னும் என்ன எல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.